ஃப்ரெண்டு டிக்கெட்டில் உட்காந்து எப்படி விசில் அடிச்சுட்டு இதை கிளிச் எறிவானோ அவன் ஒரு படம் டைரக்ட் பண்ண எப்படி இருக்கும். ஒரு நல்ல நாள் கட்ட நாள் ஏதாவது ஸ்கூல் ஃபங்க்ஷன் காலேஜ் ஃபங்க்ஷன் இவர் யார் தெரியுமா ஒரு ஏவி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஏவியை படமாக பண்ணி வச்சுருக்கேன். ஆதிக் ரவிச்சந்திரன் ஏவி. ஒரு சீன் வந்து ஹீரோ இன்ட்ராக்ஷனுக்கு பில்டப் இருக்கும். படம் ஃபுல்லாக அஜித் வர்ற சீன் எல்லாமே ஒரு மாதிரி பில்டப் சீனாக தான் இருக்குது. நிறைய ரீமிக்ஸு பழைய பாடல்களை எடுத்து போட்ட விஷயம் எல்லாமே எல்லாம் ஒரு அளவுக்கு மீறி போனதுனால படம் வந்து அஜித் வர்றப்பெல்லாம் யாராவது ஏகே யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அஜித் வருவார். இங்கே இந்தியாவில் இருக்க சொன்னால் பரவாயில்ல, கொரியன் ஒரு டான் சொல்லுவான். ஐயோ ஏகேவா பயங்கரமான நாள் ஆச்சே அப்படிங்கிறது. மாடிப்படியில் ஏறி மாடிப்படியில் இறங்குறாங்க. அந்த சீன் மாதிரி இந்த பக்கம் 10 பேரோட போவார், இந்த பக்கம் 10 பேரோட போவார். வீடியோ கேமில் விளையாடுறோம் இல்லையா, அந்த கேம் ஃபைட்டு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நேட்டிவிட்டியாக இருக்கும், கொஞ்சம் நேச்சராக இருக்கும். நீங்களாம் நினச்சிக்கிட்டீங்க டான்னு, ஆனால் ஆடியன்ஸ்க்கு சொல்லணும்ல யாருன்னு அவங்க ஃபீல் பண்ண வைக்கணும். ஃபீல் பண்ண வைக்கல. இவ்வளோ பெரிய ஆளா அவர் ஒரு ஜெயிலில் இருக்கிறப்ப அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிருக்கலாம். இவர் செஞ்ச சம்பவங்கள் ஒரு 4 இன்ஸ்டன்ட் இங்கே வச்சிருக்கலாம் படத்தில். ஜிவி பிரகாஷ்லாம் பாவம் நல்ல மியூசிக் டேரக்டர். அவருக்கு வந்து பாட்டு போடுறதுக்கு இடமே கொடுக்காம பழைய பாட்டே நீங்கள் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டேரக்டர் தேவையில்லை. பப்பில் போடுறாங்க டிஜே, அந்த டிஜேவே போட்டால் அழகாக பிக் பண்ணி போட்டிருப்பாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தாங்க 1000 கோடி கண்டிப்பாக. இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நானே சொல்லியிருந்தேன் 1000 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி, ஒரு பாகுபலி மாதிரி எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 1000 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜித் ரசிகர்கள் மட்டுமே. ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குட் பேட் அக்லி படத்தின் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணியிருக்கா சார்? அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் படம், ஒரு ஃபுல் ட்ரீட் படம். மற்ற ஆடியன்ஸ்க்கு அவங்க தான் அதை டிசைட் பண்ணணும். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, இது முழுக்க அஜித் ரசிகர்களை மையப்படுத்தி அவங்களை இப்போ எப்படியே தேட்டரில் ஒவ்வொரு சீனுக்கும் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கப்பட்ட படம். பார்த்தீங்கன்னா கதைன்னா ஒரு பெரிய கதை, சிம்பிளான கதை தான். ஒரு பெரிய டான் அவர் வந்து த்ரிஷாவை தெரியா கல்யாணம் பண்ணுறாரு. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தையை தூக்க போவார். குழந்தையை தூக்காதீங்க, என்னுடைய குழந்தை வந்து ஒரு டானுடைய பையனாக இருக்கக்கூடாது அப்படின்னே அவர் இப்போ ஒய்ஃப் சொன்னதுக்காக எல்லாத்தையும் சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போயிடுறாரு. 18 வருஷம் கழித்து திருப்பி வருவார். வந்து பார்த்தா பையன் அவருக்கு வழக்கில் உள்ளே போயிடறான். இவர் வெளியில் வருவார், பையன் உள்ளே போயிடறான். யார் இந்த பையனை சிக்க வச்சது, எதுக்காக உள்ளே போனார், பையனை எப்படி ஜெயிலேருந்து வெளியில் எடுத்தார் அப்படிங்கிறது தான் கதை. இந்த ஒன்லைன் கதை. பட் கேட்குறப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பட்டு உள்ளுக்குள்ளே போகிறப்ப திரைக்கதையில் மிகப்பெரிய ஒரு கோட்டையை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முழுக்க சீன் பை சீன், ஷார்ட் பை ஷார்ட் அஜித்தை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி, அஜித்தை கொண்டாடுற மாதிரியான காட்சிகள் தான். ஒரு சீன் வந்து ஹீரோ இன்ட்ராக்ஷனுக்கு பில்டப் இருக்கும். படம் ஃபுல்லாக அஜித் வர்ற சீன் எல்லாமே ஒரு மாதிரி பில்டப் சீனாக தான் இருக்குது. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸு. ஆனால் அது அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொண்டாட்டமான ஒரு படமாக இருக்கும். நிறைய ரீமிக்ஸு பழைய பாடல்களை எடுத்து போட்ட விஷயம் எல்லாமே எல்லாம் ஒரு அளவுக்கு மீறி போனதுனால படம் வந்து இந்த காமன் ஆடியன்ஸில் போய் பெருசாக ரீச் ஆக மாட்டேங்குது. சார், இப்போ விடாமுயற்சின்னு பார்க்கும்போது அதில் ஸ்டோரி தான் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. குட் பேட் அக்லியில் ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. எந்த இடத்துல சார் அவங்க சொதப்பியிருக்காங்க? இல்லை, விடாமுயற்சி ஒரு புதிய அட்டம்ப்ட்டு. பட் அதை நீங்கள் என்ன படம்னாலும் பண்ணுங்கள். கதை ஒரு 10 கதை தான். அதை சுவாரஸ்யமாக பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் மெனக்கட வேணாம். நீங்கள் இந்தியன் சினிமாவில் எடுத்தால் ஒரு 10-20 கதை தான். அது மாறி அதான் வரும். கேங்ஸ்டார் படம் 1000 படம் பார்த்துருப்போம். ஆனால் அந்த கேங்ஸ்டார் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம். துப்பாக்கியும் கேங்ஸ்டார் படம் தான், பாட்ஷாவும் கேங்ஸ்டார் படம் தான், எத்தனையோ நாயகன் கேங்ஸ்டார் படம் தான். வேறு இதில் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம சொல்கிற விஷயம் இருக்குல்ல, ஸ்க்ரீன் பிளேயில் சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் லாஜிக்கே இல்லாமல் வெறும் வந்து ஒரு பில்டப் சீன்ஸு, மாஸ் சீனு, இன்ட்ரொடக்ஷனு, சாங்கு, பஞ்சு, இது மட்டுமே வச்சா ஒரு படத்தை எப்படி ஓட்ட முடியும்? அதுக்குள்ளே ஒரு கதை வேணும், கதைக்கு ஒரு பேஸ் வேணும். அதை நம்ம சொல்லிட்டு போகிற விஷயங்கள் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி படங்களே வந்து நல்லா பண்ணலாம். உங்களுக்கு திரைக்கதையில் ஒன்றும் பரபரப்பாக பண்ணலாம், நெக்ஸ்ட்டுன்ற மாதிரி கொண்டு போகலாம். ஸோ லாஜிக்லாம் பார்க்க தேவையில்லை. பட் இந்த படத்தில் லாஜிக் மீறி, எல்லை மீறி லாஜிக் மிஸ்டேக். படம் ஸ்பெயினில் நடக்குதா, இல்லை வந்து இந்தியாவில் நடக்குதா, மும்பையில் நடக்குதா அப்படிங்கிற நிறைய விட்டுவிட்டாக காட்சிகள் போகுது, ஒரு கோர்வையாக இல்லாமல். பட் அஜித் ரசிகர்களுக்கு நம்ம பிடிச்ச படம், கொண்டாடுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சார். அப்போ ட்ரெய்லருக்கும் படத்துக்கும் இல்லை, ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. ஏதோ பண்ணியிருக்க போகிறாங்க, அப்பா அஜித், பையன் அஜித், ஏதோ ஒரு பெரிய கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நம்மளே கெஸ் பண்ணோம் கடை இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. பட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறப்ப ஒரு செட்டு போட்டிருக்காங்க, செட்டை உடச்சிருக்காங்க, நம்ம ஃபுல்லாக செட்லேயே பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஃபைட் சீன்ஸ், எத்தனை ஃபைட் நம்ம என்ன கூட முடியல, அவ்வளோ ஃபைட் இருக்குது. எத்தனை ரீமிக்ஸ் பாட்டுன்னு அதுவும் என்ன முடியல, அவ்வளோ பாட்டு இருக்குது. எவ்வளோ பஞ்ச் இருக்குன்னு அதையும் பண்ண முடியல. அஜித் வர்றப்பெல்லாம் யாராவது ஏகே யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அஜித் வருவார். இங்கே இந்தியாவில் இருக்க சொன்னால் பரவாயில்ல,
கொரியன் ஒரு டான் சொல்லுவான், ஏகே தெரியுமா யாரு அப்படின்னு. ஐயோ ஏகேவா, பயங்கரமான நாள் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஏகேயை பார்த்து பயப்படுங்க. சரிப்பா, ஏகே யாருப்பான்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சிருக்கணும்ல. ஒரு இன்டர்நேஷனல் டான் ஒருத்தர் இருப்பான் ஸ்பெயினில், அவன் வந்து இந்தியாவில் இருக்க டானை பூரா கூப்பிட்டு வச்சு ஒரு வீடியோ கால் பண்ணுவான். ஏகேவா அப்படின்னு எல்லாருமே அந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து, டான் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து எல்லாம் ரிமூவ் ஆயிடுவானுங்க டக்குன்னு. அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்னு கேட்குறப்ப யாருப்பா, சரி ரைட்டு, அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்கணுமா இல்லையா? நீ இவ்வளோ பெரிய டான், ஒரு பெரிய டான்னு, இன்டர்நேஷ்னல் டான்லாம் பயப்படுறானுங்கன்னா இவர் செஞ்ச சம்பவத்தை ஏதாவது ஒரு 4-5 வச்சுருக்கணுமா இல்லையா அங்கங்கே படத்தில்? அதுவும் இல்லாமல் அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுக்கு எப்போ டான் ஆனார், இவர் யார் அப்படிங்கிற டீட்டெயில்டே இருக்காது. பட் அந்த டீட்டெயிலாம் சொல்லியிருந்தா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். பட் அந்த இடத்துல நிறைய இடங்களில் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஆதிக் சார் வந்து பேசும்போது ஒன்று சொல்லியிருந்தாரு, என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஒரு சென்டிமெண்ட் சீன் வந்து பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா சார்? ட்ரை பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் பையனும் அப்பாவும் சென்டிமெண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை, பெருசாக போய் கனெக்ட் ஆகுது. அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம். இவர் டானாக இருந்ததுக்கு உண்டான டீட்டெயிலிங் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். இவங்க ஸ்பெயினில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீட்டெயில் சொல்லியிருக்கலாம். த்ரிஷா அஜித்துடைய லவ் போர்ஷன் ஏதாவது சொல்லியிருக்கலாம். பட் எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க அஜித்துடைய மாடிப்படியில் ஏறி மாடிப்படியில் இறங்குறாங்க. அந்த சீன் மாதிரி இந்த பக்கம் 10 பேரோட போவார், இந்த பக்கம் 10 பேரோட போவார். ஒரு வீட்டை திறந்து பார்த்தா ஃபுல்லாக ஃபேக்ட்ரி, ஃபுல்லாக கன் ஃபேக்ட்ரியாக வச்சுருக்காரு. இந்த காரில் பார்த்தா காரில் ஒரு கன் வச்சுருக்காரு. எப்பயுமே இவ்வளோ வெப்பன்ஸ் ஒரு இந்தியா கவர்மெண்ட்டில் கூட இருக்காது போல. அவ்வளோ வச்சு ஒரு நாட்டுக்கு தேவையான வெப்பன்ஸ் இந்த படத்தில் அஜித் வச்சுருப்பார். ஒரு வீட்டுக்கு போவார், நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும். திறந்து உள்ளே பார்த்தா ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கும். அங்கங்கே ஒரு சின்ன குட்டி நாட்டுக்கு அவ்வளோ வெப்பன்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுருப்பார். இதெல்லாம் வச்சா போலீஸ் பிடிப்பாங்கன்னு தெரியல, அது என்ன பண்ணாங்கன்னு தெரில. உடனே அந்த கன்னெல்லாம் எடுத்துகிட்டு இவர் வந்து இந்த ரீசைக்ளிங் இதில் போடுவார். எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் திருப்பி வந்து பழைய மாதிரியே போகிறேன் அப்படின்னு. இதெல்லாம் சரி, கதைக்கு லாஜிக் கிடையாது, ஒரு கற்பனைக்கு கால இருக்கா அது கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம். அது ஒரு அளவு தானே. ஒரு குடோன் நிறையா வெப்பன்ஸ் வச்சுருக்காரு. வச்சுருந்தாருன்னா என்ன ஆகும்? இவர் மட்டும் தனியாக இருக்குது. அது 18 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டு போன வெப்பன் வந்து அப்படி இருக்கும். யாரை தொடச்சி வச்சாங்கன்னு தெரில. இந்த மாதிரி படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ், கிளைமேக்ஸ்லாம் ஃபைட் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வீடியோ கேமில் விளையாடுறோம் இல்லையா, அந்த கேம் ஃபைட்டு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நேட்டிவிட்டியாக இருக்கும், கொஞ்சம் நேச்சராக இருக்கும். சுற்றி ஒரு 50 கார் வந்து கன்னோட ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. நிறைய ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற நிறைய ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, டீட்டெயிலிங் இல்லை. நீங்கள் இவ்வளோ பெரிய டான் நீங்கள் அவரை சொல்கிறீங்கன்னா நீங்களாம் நினச்சிக்கிட்டீங்க டான்னு, ஆனால் ஆடியன்ஸுக்கு சொல்லணும்ல யாருன்னு அவங்க ஃபீல் பண்ண வைக்கல. இவ்வளோ பெரிய ஆளாக அவர் ஒரு ஜெயிலில் இருக்கிறப்ப அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிருக்கலாம். இவர் செஞ்ச சம்பவங்கள் 4 இன்ஸ்டன்ட் இங்கே வச்சிருக்கலாம் படத்தில். ஒரு பாட்ஷாவை எதிர்பார்த்து போயிருக்கீங்க. பாட்ஷாவை எதிர்பார்த்தல, டான் படம்னா அப்படி தானே இருக்கும். அதில் நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஜெயிலில் இருக்கிறாருன்னா அப்புறம் டான் இருக்காருன்றது ஒரு சின்ன போர்ஷனாக சொல்லியிருக்காங்க. த்ரிஷா இவருடைய லவ் போர்ஷனாக கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். அது எந்த அளவுக்கு கனெக்டிவாக இருந்துச்சு சார்? த்ரிஷா அதெல்லாம் பெருசாக இல்லை, அவங்கெல்லாம் பேருக்கு ஒரு ஹீரோயின் இருக்கிறாங்க, அவ்வளோதான். பெருசாக காம்பினேஷன் ஷாட்டோ அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. 2-3 சீன் வர்றாங்க, அதோட சரி. ஒரு சீன் கிளைமேக்ஸ் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கப்ப துப்பாக்கியை அவங்க ஹாஸ்பிட்டலில் பாவம் கொத்துயிரும் கொலையுமா படுத்து கிடப்பாங்க. அவங்க பார்த்தா ஒரு வெப்பன் மாதிரி வச்சுருப்பார் கையில், அதை போட்டு வேறு அடிப்பார். அதை அவங்க பெட்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. நீ போய் முதல்ல முடிச்சுட்டு வாங்க, ரொம்ப டைம் எடுத்துக்கார் ராமு போட்டு அந்த ஆஸ்பத்திரியில் பாவம் அவங்களே வந்து குண்டடி போட்டு படுத்து கிடப்பாங்க. ஆஸ்பத்திரிக்குள்ளே எப்படி வெப்பன் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல. அந்த ஒரு கன் இது கையில், அது வந்து அவங்க AK-47 வச்சுருக்காங்க, இவர் கையில் காப்பு மாதிரி வச்சுருக்காரு, முள் மாதிரி, அதை வச்சு தான் அடிக்கிறாப்புல. அதை வந்து த்ரிஷா வந்து பெட்டு கீழே வச்சுருக்கோம். உடனே அதை எடுத்து கையில் கொடுப்பாங்க, இதை வச்சு முடிச்சுட்டு வாங்கன்னு. அவங்க துப்பாக்கி வச்சுருக்காங்க, ஏமா இதை கொண்டு போனால் அவங்க நடிச்சிடாம கேட்க வேண்டாம், அஜித்து கேட்க மாட்டார். உடனே அதை வாங்கிட்டு போயிடுற. இந்த மாதிரி படம் முழுக்க வந்து ஒரு ஒரு பில்டப்லேயே நம்மளை கொண்டு போகிறாங்க. அது நம்ம எந்த லாஜிக் பார்க்காம போனால் ஜாலியாக நம்மளும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு வரலாம். லாஜிக் பார்க்காம படத்தை என்ஜாய் பண்ணலாம். லாஜிக் பார்க்காத ஒரு மேஜிக் தான் படம். மேஜிக் எப்படி நமக்கு நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி லாஜிக் இல்லாத மேஜிக் தான் குட் பேட் அக்லி. நீங்கள் இது படம் வந்து ரொம்ப டீட்டெயில்டிங்காக படம் பார்க்கக்கூடியவர்களுக்குலாம் இந்த படம் பெருசாக போய் கனெக்ட் ஆகாது. ஜாலியாக பொழுது போகிற மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுறேன். அஜித்தை பார்த்து வரலாம்னா போகலாம். அஜித்தை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அஜித் ரொம்ப அழகா இருக்கிறாரு. அஜித் அணுவணுவா ரசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த படம் ஒரு ஃபுல் உண்மையாவே வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான். கண்டிப்பான ஃபேன் பாய். ஃபேன் பாய்லாம் சாதாரண ஃபேன் பாய் கிடையாது, தர லோக்கல் ஃபேன் பாய். ஃப்ரெண்ட் டிக்கெட்டில் உட்காந்து எப்படி விசில் அடிச்சுட்டு இதை கிளிச் எறிவானோ அவன் ஒரு படம் டைரக்ட் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணியிருக்காரு ஆதிக். இதில் வந்து வில்லனை வந்து அர்ஜுன் தாஸ் பண்ணுறாங்க அப்படின்றதே ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எந்த அளவுக்கு சார் அவங்களுக்கு அர்ஜுன் தாஸ் அவர் கொடுத்த வேலையே பண்ணியிருக்காரு. அதில் ஒரு ட்விஸ்டர் வச்சுருக்காங்க. அர்ஜுன் தாஸ் வந்து ட்வின்ஸ்,
அது பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் அதான் படத்தில். என்ன சார் ரிவீல் பண்ணிட்டீங்க? இது படமே பாதி பேர் நெட்டில் போட்டாங்க. இதில் நான் ரிவீல் பண்ணுறது நெட்லேயே வந்துருச்சு, நெட்லேயே போட்டு விட்டானுங்க. அது வேறு கதறிட்டு கிடக்கானுங்க கம்பெனிக்காரனுங்க. அதாவது படத்தில் ஆதிக் சொல்லியிருப்பார்ல, சார் வந்து எல்லா படத்துலையும் ஹீரோ தான் சார் டியூவல் பண்ணிருக்காங்க, நீங்களாம் வாலியில் பண்ணிருக்கீங்க, அதில் நிறைய வில்லன்லாம் பண்ணியிருக்கீங்க, இந்த படத்தில் வில்லன் டியூவலாப்பா புதுசாக இருக்கே, இதை வச்சுக்கலாமே அப்படின்ட்டு வச்சுருக்காங்க போல. பட் எதுக்காக வச்சுருக்காங்க? அது ஒரு சஸ்பென்ஸ், அதை ட்விஸ்ட்லாம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்காங்க. அது பெருசாக ட்விஸ்டாவெலாம் இல்லை. பார்த்தா அவர் ஒரு 2வது சீன்லேயே அவர் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அர்ஜுன் தாஸை காமிச்ச 2வது சீன்லேயே இவர் ஒருத்தர் கிடையாது, ஒரு 2 பேர் டபுள் அப்படின்றாரு. அப்புறம் அவங்க இருக்கிற உலகத்தில் இருக்க டானுடைய படத்தை பூரா எடுத்து ஒரு இதில் ஒரு பேங்க்கில் சேஃப்டி பேங்க்கில் வச்சுருக்காங்க. உடனே இவர் நம்ம ஆள் என்ன செய்றாரு, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு வாங்கி அதை போட்டு அங்கே இருக்க பேங்க்கில் இருக்க அக்கௌண்ட்டில் இவருக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. உங்களை காட்டிலாம் பெரிய கில்லாடிட்டா பணம் அடிக்கிறதில்ல அப்படின்னு இவர் காமிக்கிறாரு. அதெல்லாம் அது மாதிரி ஜாலியாக இருக்கும் படம், பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப யோசித்து மெனக்கெடுத்து மூளையை கசைக்கெல்லாம் படம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. போனீங்களா உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு குண்டுக்குன்னு நம்ம மேலே விழுகாமல் பார்த்துட்டு வந்துடணும், அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ சுட்டுக்கிட்டே இருக்காங்க படம் கிட்டுக்கிட்டு, நம்ம மேலே வந்து குண்டு விழுகாமல் பார்த்துட வேண்டாம். பட் நம்ம படம் வர்றதுக்கு போய் நானே நிறைய வீடியோ பேசியிருந்தேன், படம் பயங்கரமாக இருக்கும் அப்படி இப்படின்லாம் பேசியிருந்தேன். நானும் அந்த எதிர்பார்ப்போட தான் ஃபஸ்ட் ஷோ போனப்போ அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் ஃபுல் பண்ணேன். ஒரு டான் படம் தான், பட் அதில் ஏதாவது டீட்டெயிலிங் இருக்கும், கொஞ்சம் ஒரு லாஜிக் இருக்கும், ஒரு ஃபாஸ்ட் இருக்கும், ஏதாவது கொஞ்சம் புதுசாக அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அது வந்து பழைய பாடல்கள், பழைய ஜிவி பிரகாஷ்லாம் பாவம் நல்ல மியூசிக் டேரக்டர், அவருக்கு வந்து பாட்டு போடுறதுக்கு இடமே கொடுக்காம பழைய பாட்டே நீங்கள் போட்டு கொடுத்துருக்கேன்ட்டாங்க. 4 பாட்டையும் எடுத்து அவரே அங்கங்கே 4 பாட்டையும் வச்சுட்டாப்ல. அவருடைய படத்தை விட குட் பேட் அக்லிக்கு தான் அவர் பயங்கர நிறையா பண்ணாரு. ஏன் பண்ணாருன்னு தெரியல, பாவம் அவருக்கு வேலை செய்ய விடலை. நீங்கள் மியூசிக்லாம் போடாதீங்க, கீபோர்டில் கையை வச்சுட்டு அவ்வளோதான், அந்த சீட்டில் வச்சிருக்க இந்த சீட்டில் இந்த பாட்டை மட்டும் போட்டு கொடுங்க. அந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டேரக்டர் தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சு டிஜேவே போதும். பப்பில் போடுறாங்க டிஜே, அந்த டிஜேவே போட்டால் அழகாக மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஜிவி பிரகாஷை கூட்டு போய் முடிச்சு நெல் பாட்டி விட்டாங்க, அதுவும் போச்சு. மற்றபடி செட்டு ஒன்று போட்டிருக்காங்க, 2 பிரம்மாண்டமான செட்டு, கடைசி செட்டையும் அடித்து நொறுக்கி கொளுத்தி விட்டு படத்தையும் முடிச்சு விட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட் டேட்டு கிடச்சிருச்சு, படம் பண்ணணுங்கிறதுக்காக சீன் பை சீன் வந்து அவரை என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அஜித்தே கடவுளே மட்டும்தான் இல்லை, மீதி எல்லா டீட்டெயில் இருக்குது படத்தில். ஏன்னா அது அஜித் வைக்கக்கூடாதுன்றாரு, இது தொட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்றதுனால அதை மட்டும் விட்டாச்சு போல. மீதி எல்லாமே இருக்குது. ஏகே வர்றாரு, வள்ளி விடுங்க, ஏகே அங்கே வர்றாரு, ஏகே இங்கே போகிறாரு. ஒரு சீன் முடிஞ்சு திரும்பி பார்க்க ஏகே யார் தெரியுமா, அவர் ரெட் ட்ராகன்ரா அப்படின்னு அங்கேருந்து வருவாப்புல. இங்கேருந்து எதுக்கு கத்துறாங்க, எதுக்கு இவர் வர்றாரு, எதுவுமே தெரியாது படத்தில். எனக்கு தெரிஞ்சு நீங்கவே ரொம்ப காமெடியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நல்லா இருக்கும். நீங்கள் அந்த இந்த லாஜிக்கும் இதுவும் பார்க்காம போனீங்கன்னா அஜித்தை ரசிச்சு விசில் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படின்னு மூலையை கழட்டி கையில் வச்சுட்டு போனோம்னா அந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் நல்லா ஒரு படம் பார்க்கணும், நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ நம்ம பாஷா, நாயகன், தேவர் மகன் இந்த மாதிரிலாம் படத்தை பார்த்து தொலைச்சிட்டோம். அதனால் அந்த மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்டோட போனீங்கன்னா அது ஏமாற்றம் தான் வரும். பாஷாலாம் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே வந்த படம், அதெல்லாம் வந்து சீன் பை சீன் 2 வில்லனுக்கு அப்படியே பறக்கும், அனல் பறக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இப்போ அந்த மாதிரிலாம் நம்ம இந்த படத்தில் இருக்கோம். ஒரு 2 கேங் வார் மீட் பண்ணிக்குவாங்க, அங்கே 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடக்க போகுது, இவர் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று ஏதாவது பண்ணுறாரு, ஒரு இன்சிடென்ட் பண்ணுறாரு, அந்த மாதிரிலாம் சீன் இருக்கும் படத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து முழுக்க அஜித்தை வந்து பார்த்து கொண்டாடிட்டு அஜித் இந்த ஏவி போடுவாங்கல்ல, ஏதாவது ஒரு யாருக்காவது ஒரு நல்ல நாள் கெட்ட நாள், ஏதாவது ஸ்கூல் ஃபங்க்ஷன், காலேஜ் ஃபங்க்ஷன், இவர் யார் தெரியுமான்னு ஒரு ஏவி போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏவியை படம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் ஏவி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணி வச்சுருக்காங்க. அஜித் அந்த படத்தில் என்ன நடித்தார், இவர் 1957 அங்கே பிறந்தார் அப்படின்னு ஃபோட்டோ போடுவாங்க. இப்பொழுது என்ன செஞ்சார், இவர் செஞ்ச சாதனைகள் தெரியுமா, அமர்கலம் படத்தில் இவர் நடித்த கேரக்டர் தெரியுமா அப்படின்னு ஒரு ஏவிலாம் போடுவாங்களே, ஏதாவது நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஏவி குட் பை லக்ங்கிறது அஜித்துடைய ஒரு ஏவி தான். நீங்கள் வந்து ஏகேக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்கீங்க, ஆனால் உண்மையான ஏகேவோட ஃப்ளாஷ்பேக் தான் கொடுத்துருக்காங்களோ அப்படி தானே சார்? உண்மையான ஃப்ளாஷ்பேக் கொடுத்தா ஒரிஜினலான அவர் பயோபிக்கப் பண்ணியிருந்தாலும் சூப்பராக இருந்தது படம். உண்மையிலேயே இது யாராவது பார்த்துட்டு இருக்க இயக்குநர்கள் வந்து அது அஜித்துடைய பயோபிக்கப் படமாக எடுக்கலாம். ஒரு தனி மனிதனாக ஒரு ரேசராக அப்படி உருவாகி வந்து நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் அது நடந்துச்சு. இன்றைக்கி ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கிறாரு, போராட்டினால் யாரும் வெற்றி பெறலாம் அப்படின்னு இந்த ஒன்லைன் எடுத்து அஜித்துடைய பயோபிக்கப் படம் அதை பண்ணியிருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தவே குட் பை லக்லியவே அஜித்துடைய ஒரிஜினல் பயோபிக்கப் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். டான் படம் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே வந்து அதை வந்து எந்த டானா அது என்னங்கிறது ஒன்றும் புரியாமல் சார் படத்தில் வைப் இருக்கா, வைபே படமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சீன் பை சீன் வைப் தான். அந்த வைப்பை வந்து நீங்கள் வந்து பழமொழி சொன்னால் ரசிக்கணும், ஆராயக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் படம் தான் கேள்வி கேட்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் படம் பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு படம் பிடிக்கும். இல்லை அஜித் சாரோட ஓல்டு மூவிஸ் தான் நிறைய வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. இதில் ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லிட்டு விஜய் அவங்களையுமே உள்ள கொண்டு வந்த மாதிரி. விஜய் ரசிகர் படம் பார்க்க வரணுமா இல்லையா, அதுக்கு தான் தன்னுடைய 6வது அறிவை பயன்படுத்தியிருக்காப்புல. இந்த படத்தில் எல்லா ஆடியன்ஸையும் உள்ளே கொண்டு வரேன் பாரு,
அப்படின்னு அஜித் சார்கிட்ட போய் சார் வந்து இந்த டேரக்ட் சொல்லியிருக்கேன். அவரு நீங்கள் டேரக்டர் சொன்னால் சரித்தாங்கன்னு நினச்சிட்டாரு. பார்த்தா அதுதான் ராஜதந்திரங்கிறது. விஜய் ரசிகர்களையும் உள்ளே கொண்டு வரதுக்கு உண்டான ராஜதந்திரத்தை ஆதிக்கம் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அர்ஜுன் தாஸ் மாதிரி வந்து பிரசன்னா அவங்கலாம் வந்து உள்ளே இருந்தாங்க, சிம்ரன் அவங்க வந்து வந்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆனதுல எது சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அண்ட் யாருக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகம்? சிம்ரன் இது சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இதுதான் கேமியோ ஒரு முக்கியமான ஆள் நடிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளோதான் சிம்ரன் வந்தோடனே பழைய வாலியிலேருந்து ஒரு லீடெல்லாம் எடுத்து இவருக்கு இப்போ இருக்கிற பிரசன்ட் அஜித்துக்கு பழைய பாஸ் அஜித்தோடைய எக்ஸ் லவராக இருக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்க்க ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அந்த மாதிரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாம். மற்ற கேரக்டருக்கும் அமர்கலம் அஜித்தை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிறையா பண்ணிருக்கலாம். இல்லை ஒரு சம்பவம் தெரியுமான்ற மாதிரி அமர்கலம் படத்தில் 2 சீனையோட எடுத்து போட்டுக்கலாம். அமர்கலம் படத்தில் 2 சீன் மங்காத்தா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்ண சம்பவம் தெரியுமா அப்படின்னு மங்காத்தா இருக்க சீனையே கட் பண்ணி படத்தில் இருந்ததில் ஒரு இடத்துல பேஸ் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் படம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் சும்மா ஒரு அனிமேட் மாதிரி ஏதோ லைட்டாக பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து பெருசாக டீட்டெயிலிங்காக இல்லாமல் இருக்குது. பிரபு சார்லாம் வர வச்சிருந்தாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டு ஒரு பெரிய கேங் இருக்குது. பிரபு, பிரசன்னா, யோகி பாபு ஒரு சீனுக்கு வர்றாரு, ரெடின் கிங்ஸ்லி இருக்கிறாரு. ரெடின் கிங்ஸ்லாம் வந்து ஸ்பெயின் ஜெயில் இங்கே இருப்பார், இந்தியாவில் இருப்பார். திடீர்னு அஜித் பையனை ஜெயிலுக்கு பிடிச்சிருக்கோடனே அவனுக்கு பாதுகாப்பு ஒருத்தர் அனுப்புறேன்ட்டு எங்கே விசா எடுத்தாங்க, எப்போ ஃப்ளைட்டு பிடிச்சி போகிறாங்கன்னு தெரியல. பார்த்தா ஸ்பெயின் ஜெயிலுக்குள்ளே இருப்பாப்புல. உங்கள் அப்பா எனக்கு அமைச்சிருக்காரா, எங்கள் அப்பா அவனை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு அமைச்சிருக்காரு அப்படின்னு போய் ஸ்பெயின் ஜெயிலுன்னு பேசிட்டு இருப்பாப்புல. திடீர்னு பார்த்தா நமக்கே ஆச்சரியம் பாருங்க, எப்போ வந்தாப்புல, எந்த பிளேட்டில் வந்தாப்புல, ஜெட்லாக்லாம் இருந்துச்சா என்னன்னு தெரியல. அதெல்லாம் வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஷயமா இருக்குது. ஒரே ஒரு சீனுக்கு யோகி பாபு வர்றாரு. ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் வந்து அவர் வந்து ஒரு செக்கிங் ஆஃபீஸர். எப்படி இருக்குது உங்களுக்கே பயமாக இருக்கா? ஆனால் தமிழில் பேசுறாரு. ஏகே வர்றார், வழி விடுங்க பாரு, நீ செக்யூரிட்டி ஆஃபீஸரு, நீ எதுக்கு அவரை கூப்பிட்ற, வேலை போயிடுறமா இல்லையா, நம்ம அதை விட அட்ஜஸ்ட் பண்ணி தெரியாமல் விட்டுருவாங்க. அந்த வெளிநாட்டில் போய் நீ இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கப்ப செக்யூரிட்டியை வேலையை செக் பண்ணணுமா இல்லையா? நீங்கள் அவரை ஏகே வர்றாரு வழி விடுன்னு எந்த செக்அப் இல்லாமல் உள்ளே கூட்டு போய் இவர் மட்டும் போனதும் இல்லாமல் கூட வேலை பார்க்குற வேலைக்காரன்னு சொல்லுவார். ஏகே வர்றாரு பார்த்தீங்களா அப்படின்னு. அவங்களும் ஒரு பின்னாடி வருவாங்க. சார் இப்போ தியேட்டரில் வந்து எப்படி சார் ரசிகர்களோட ரியாக்ஷன் இருந்துச்சு அண்ட் அதே அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து அஜித்தோடைய ரசிகர்கள் தியேட்டர் ஃபுல் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க பெரிய கலெக்ஷன். நேற்று மட்டுமே ஒரு மிகப்பெரிய சென்னை மட்டுமே 2 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் ஆயிருக்கு. அதனால் வந்து படம் வந்து ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு ஃபுல் டிக்கெட் கிடைக்கும். இப்போ வரைக்கும் 3 நாளைக்கு ஃபுல் டிக்கெட் கிடைக்காது. அஜித் ரசிகர்களுக்கு ஒரு திருப்திகரமான படம். அஜித்தை எப்படியெல்லாம் பார்க்கணும்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி படம். பட் படத்தில் அந்த காமன் ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து பெருசாக போய் கனெக்ட் ஆகாது. சார் இந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ? பாக்ஸ் ஆஃபீஸுக்குள்ளே எவ்வளோ விழுது இருந்தால் தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியும். இல்லை சார், முன்னாடியே சொல்லியிருந்தாங்க 1000 கோடி கண்டிப்பாக. இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நானே சொல்லியிருந்தேன் 1000 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி, ஒரு பாகுபலி மாதிரி எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 1000 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜித் ரசிகர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக எடுத்து வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது 1000 கோடி 500 கோடிங்கிறதெல்லாம் ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி லாஜிக்கே பார்க்கக்கூடாது. லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க. சும்மா போய் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சுட்டு கை தட்டிட்டு சீன் பை சீன் விசில் அடிச்சுட்டு, அது ஆடியன்ஸோட அஜித் ரசிகரோட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. பார்க்கறதுக்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஏதாவது கோயில் திருவிழாவுக்கு போகிற மாதிரி போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஜாலியாக வாங்க, சந்தோஷமாக ஜாலியாக வாங்க, சந்தோஷமாகறாதீங்க. அந்த கேள்வி கேட்காதீங்க. குட் பேட் அக்லி பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.